بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره. نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் மற்றா பெருங்கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், முஸ்லிமான மூமினான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாக பிரார்த்தித்தவனாக அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத்த அய்யுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா என்று எங்கள் இறைவா, எங்களுடைய வாழ்க்கை துணைகளிலும் எங்களுடைய சந்ததிகளிலும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. உன்னை அஞ்சக்கூடிய மக்களுக்கு முன்னுதாரணங்களாக எங்களை ஆக்குவாயாக என்று ரஹ்மானுடைய அடியார்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹ் எடுத்துக்காட்டார். இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு கணவனுக்கு மனைவி கண் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும், ஒரு மனைவிக்கு கணவன் கண் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும், குழந்தைகள் பெற்றோர்களுக்கு கண் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய விதமாக இப்படி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் கற்றுத் தருவான் என்றால் இப்படி செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான், இப்படி இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். 16வது அத்தியாயத்தினுடைய 80வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது உங்களுடைய வீடுகளில் உங்களுக்கு மன அமைதியை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றோம். இன்னும் 30வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்துல நீங்கள் அமைதி பெற வேண்டும் என்பதற்காகவே உங்களிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை துணைகளை நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றோம். அப்படி என்றால் இந்த உலக வாழ்க்கையில், மனித வாழ்க்கையில் திருமணம் என்பது ஒரு மனிதன் மன அமைதியை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு வடிகாலாக, இதன் மூலமாக மன அமைதியை பெற முடியும், மன நிம்மதியை பெற முடியும். கண் குளிர்ச்சி என்றால் என்ன? ஒரு மனைவியை பார்த்தால் கணவனுக்கு எல்லா டென்ஷனும் பறந்து போயிடும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும். ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம், சாப்பிட்டு பார்த்தா திடீர்னு பர்சன் வீட்டுல மறந்து வச்சுட்டோம், செல்போனையும் மறந்து வச்சுட்டோம், பணம் இல்ல, அடடா இப்படிதான் பல்லு கட்டுறது அப்படின்னு நினைக்கிற நேரத்துல நம்முடைய ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் அந்த நேரத்துல கரெக்டாங்க வந்தாருன்னா பார்த்தோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும், அவர் நமக்கு பில்லு கொடுத்துருவாரு. ஒரு டென்ஷன் நம்மளை விட்டு ரிலீவ் ஆகி போயிடும். ஒரு கணவனுக்கு மனைவியை பார்க்கும் போது அப்படி டென்ஷன் ரிலாக்ஸ் ஆயிடும், மனைவிக்கு கணவனை பார்க்கக்கூடிய நேரத்தில் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும். இப்படித்தான் நம்முடைய குடும்ப அமைப்புகள் இருக்கிறதா என்பதை நாம் சிந்திச்சு பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். யதார்த்தத்தில் பார்த்தோமே ஆனால் ஒரு மனைவியை கணவன் வீட்டுக்கு போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு போகும்போது என்ன பிரச்சனையை வச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு தெரியலையே, ஃப்ரெண்ட்ஸோட இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்ச நேரம் ஊர் சுத்துவோமே, கடையிலே இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவோமே, வீட்டுக்கு போறதுக்கே தயங்கி போகக்கூடிய ஆண்களும் இருக்கிறார்கள். கணவன் வீட்டுக்கு வரதை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய மனைவிமார்கள் இன்னைக்கு வரும்போது என்ன பிரச்சனைக்கு தான் கொண்டு வருவார்கள் தெரியலையே என்று மனைவிமார்கள் கணவனை பார்த்தால் மன அழுத்தத்திற்கு உள்ளாகக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த மன நிம்மதி, கண் குளிர்ச்சி, மன அமைதி இல்லாமல் போவதற்கான காரணங்கள் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது உங்களில் சக்தியுடையவர், மகன் கொடுப்பதற்கு சக்தி உள்ளவர், திருமணம் செய்து கொள்ளுங்கள், அதற்கு சக்தி வராதவர் நீங்கள் நோட்டு உங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு பருவ வயதை அடைந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் பெரும்பாலான இடங்கள்ல இன்னும் கொஞ்ச நாள் ஜாலியா இருந்துக்கிறோம், இன்னும் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருந்துக்கிறோம் என்று ஆண்களாக இருக்கக்கூடியவர்களும் திருமணத்தை தள்ளி போடுறாங்க, பெண்களாக இருக்கக்கூடியவர்களும் திருமணத்தை தள்ளி போடுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் நான் நிம்மதியா இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் படிக்கணும், எல்லாமே திருமணம் என்றால் மன நிம்மதி போயிடும், திருமணம் என்றால் மன அமைதி இல்லாத வாழ்க்கை தான் இருக்கும் என்பதை சமூக ஊடகங்களும் அப்படித்தான் நமக்கு காட்சிப்படுத்துது. சினிமா போன்ற காட்சி ஊடகங்களும் அப்படித்தான் நமக்கு காட்சிப்படுத்துது.
மக்களுடைய வாழ்க்கை முறைகள் இஸ்லாம் காட்டி தந்த வாழ்க்கை முறைக்கு மாற்றமாக இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு மன அமைதி, மன நிம்மதி என்பது இல்லாமல் போய்விடுவதை நாம் பார்க்கிறோம். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குடும்ப அமைப்பினுடைய துவக்க புள்ளியாக இருப்பது திருமணம் தான். திருமணம் செய்யக்கூடிய நேரத்திலேயே ஒரு பெண் 4 காரணங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறார். ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவளுடைய செல்வத்திற்காக, அவளுடைய குல பாரம்பரியத்திற்காக, அவளுடைய அழகிற்காக, அவளுடைய மார்க்கப்பட்டிற்காக. மார்க்கப்பட்டு உடையவளை நீ மணந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி அடைந்து கொள், இல்லாவிட்டால் உன்னுடைய கரங்கள் நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. உன்னுடைய கரங்கள் மண்ணாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். உலகத்தில் திருமணம் செய்யக்கூடிய நேரத்துல மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கிறாரு, என்ன சம்பளம் வாங்குறாரு, சொந்த வீடு இருக்குதா, பெண்ணுக்கு சொந்த வீடு இருக்குதா, பெண் அழகா இருக்கிறாங்களா, ஒல்லியா இருக்கிறாங்களா, கலரா இருக்கிறாங்களா, பல அம்சங்களை பார்க்கக்கூடிய மக்கள். அவர்களுடைய மார்க்க பற்றி எந்த அளவில் இருக்குது, ஐங்கால தொழுகையை சரியாக தொழுகிறார்களா, அவர்களுடைய அக்கீதா இல்லை, குர்ஆன் சுன்னாதான் இஸ்லாம் என்ற அடிப்படையில் அவர்கள் வாழ்கிறார்களா, மறுமையை பற்றிய மதிப்பீடு அவர்களிடத்தில் என்ன இருக்குது, என்னென்ன தீய பழக்க வழக்கங்கள் அவர்களிடத்தில் இருக்குது, பள்ளிவாசலோடு தொடர்புடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்களா, இந்த பயான்களுக்கெல்லாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்களா, எத்தகைய மக்களோடு பழகுகிறார், நல்ல மக்களோடு, இறையச்சமுடைய மக்களோடு பழகுகிறாரா, இதையெல்லாம் முன்னிறுத்தி பெண் பார்ப்பதும் கிடையாது, மாப்பிள்ளை பார்க்கிறதும் கிடையாது பெரும்பாலான இடங்கள்ல. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் இதற்கு முதன்மை பிரையாரிட்டி கொடுக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் தீன், ஃபர்ஸ்ட் மார்க்கம், அதோடு சேர்த்து அழகு வருதா ஏத்துக்கிற வேண்டியதான், அதோடு சேர்த்து பல சிறப்புகள் வருதா, நல்ல அல்ஹம்துலில்லாஹ் நல்ல பெரிய குடும்பத்துல இருந்து வர்றாங்க, அதோடு சேர்த்து சொத்து பத்துக்கள் வருதா அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும். ஆனா மார்க்கப்பற்று இல்லாவிட்டால் அதுல நீங்க நாசமடைஞ்சிருக்கீங்க, அதுல நிம்மதி இருக்காது, நிம்மதியற்ற வாழ்க்கைக்கு அது காரணமாக அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு குடும்ப அமைப்பினுடைய ஆரம்பத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்திலேயே அதுல கேர்ஃபுல்லா இருங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. அப்பொழுதுதான் இந்த இஸ்லாம் என்கிற வாழ்க்கை நிறைய அவர்களுக்கு பயன் தரும். குர்ஆன் சுன்னாதான் வாழ்க்கை என்பதை ஏற்றுக்கொண்ட மக்களாக இருந்தால்தான், இதை பின்பற்றினால்தான் நாளை மறுமையில் வெற்றி அடைய முடியும் என்பதை உணர்வுபூர்வமாக நம்பக்கூடியவர்களாக இருந்தால்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய தீர்வுகள் அவர்களுக்கு பயன் தரும். பல விதமான குடும்ப பிரச்சனைகளை நம்ம கிட்ட கொண்டு வருவாங்க. கணவர் இப்படி செய்யறாரு, மனைவி இப்படி செய்யறாங்க. இந்த குடும்ப பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்மால் தீர்வு சொல்ல முடியும். இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தண்டத்தில் வச்சிருக்கு. இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த உலகத்தோடு எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது. ஆனால் இந்த தீர்வு யாருக்கு பயன் தரும்னா, யார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று நம்பி இதை கடைபிடிப்பது இறைவனுடைய கட்டளை என்பதை ஏற்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பயன் தரும். ஒரு கணவர் பெற்றோர்களிடத்துல பேசக்கூடாதுன்னு சொல்றாரு, யாருக்கு அது பயன் தரும்? யார் அல்லாஹ்வை நம்புறானோ, யார் மறுமையை நம்புறானோ, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக மனிதனுடைய கட்டளைகளை புகுத்த கூடாது என்பதை நம்புகிறானோ அவனுக்கு தான் அது பயன் தரும். அந்த தன்மை இல்லாவிட்டால் எந்த மார்க்க உபதேசங்களும் அவர்களிடத்தில் ஈடுபடாது. முதலில் இந்த இஸ்லாத்தை சரியாக கடைபிடிக்கக்கூடிய வாழ்க்கை துணைவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒரு காரியத்தில் முடிவு செய்து விட்டார், அந்த காரியத்தில் சொந்த விருப்பம் என்பது இறை நம்பிக்கை கொண்ட ஆணுக்கோ பெண்ணுக்கோ கிடையாது என்று அல்லாஹ் சொல்றான். 33வது அத்தியாயத்துடைய 36வது வசனத்துல அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் கற்றுத்தந்ததற்கு மாற்றமான வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை சிந்திச்சு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த திருமணம் செய்யக்கூடிய நேரத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எளிமையான திருமணத்தை வலியுறுத்துறாங்க. குறைந்த செலவில் திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் அதில் பரக்கத் நிறைந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. இன்றைக்கு சமூகத்தில் திருமணத்திற்காக என்று ஒரு மனிதனுடைய வாழ்நாள் சம்பாத்தியத்தை பூரா திருமணத்தில் செலவு செஞ்சிருவாங்க. வாழ்நாள் முழுக்க சேமித்த சேமிப்புகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். பெரும் கடனாளிகளாக மாறுவதற்கு திருமணங்கள் காரணமாக இருக்கு. கல்யாணம் சொல்லி, மகளுக்கு கல்யாணம் பண்றேன்னு சொல்லி சொத்து பத்துக்கள் அடகு வச்சு பேங்க்ல லோன் போட்டு அவ்வளவு செலவுகளை செய்து அதன் பிறகு அந்த கடனை அடைப்பதற்கு மிக சிரமப்படக்கூடிய நேரத்தில் அதுல பரக்கத் இருக்காது. பரக்கத் அதிகமா வேணும்னா செலவுகளை குறைக்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. என் கையில எவ்வளவு இருக்குதோ அதுல செலவு பண்ணிக்கிறேன், இதற்கு மேல நான் ஊரை சுத்தி கடனை வாங்கி அதை அடைக்கிறதுக்காக மன உளைச்சல் பட்டு அப்படி இருந்தால் அது பரக்கத்து கிடையாது. அந்த திருமணம் செய்யக்கூடிய அந்த கணவன் மனைவியாக ஆகக்கூடிய அந்த திருமண தம்பதிகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிக் கொடுத்த பிரார்த்தனை பாரக்கல்லாஹு லக்க வ பாரக் அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்கிற பிரார்த்தனை கற்றுத் தராங்க. இறைவா இவர்களுக்கு வாழ்க்கையில் பரக்கத்தை வழங்குவாயாக,
நன்மையானவற்றில் இவர்களை ஒன்றிணைப்பாயாக என்று. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பரக்கத் என்பது இருந்தால் மன நிம்மதி வரும். அல்லாஹ் எனக்கு எதை வழங்கி இருக்கிறான் அதுல எனக்கு போதுமான தன்மை அல்லாஹ் ஏற்படுத்துறதா பரக்கத். எனக்கு ஒரு 10,000 தான் வருமானம் இருக்குது, அது உள்ளக்க என்னுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறக்கூடிய தன்மை அல்லாஹ் கொடுத்திருந்தாடா, அதுல எல்லாம் பரக்கத்து செய்திருக்கான்னு அர்த்தம். லட்சக்கணக்கில் எனக்கு சம்பளம் வருது, வருமானம் லட்சக்கணக்கில் எனக்கு வருது, ஆனா அதை தாண்டி எனக்கு செலவுகள் இருந்தால் அதுல பரக்கத்து இல்லை. பரக்கத்துங்கிறது செல்வத்துல மட்டும் கிடையாது, ஆரோக்கியத்துல பரக்கத்து இருக்குது. என்னால 2 படி கூட மேலே ஏற முடியாது, ஒரு 50 மீட்டர் கூட என்னால நடக்க முடியாது என்று பல மக்கள் இருப்பாங்க. 5 மணி நேரம் நடந்தா நான் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருப்போம், எத்தனை கிலோமீட்டர் என்னால நடக்க முடியும் என்று அல்லாஹ் அவர்களுக்கு ஆரோக்கியத்துல பரக்கத்து செய்திருப்பான். உணவு உண்பதுல அல்லாஹ் பரக்கத்து செய்வான். 2 பிரியாணி 3 பிரியாணினாலும் என் வயிறு டைஜஸ்ட் பண்ணிடும், 3 இட்லிக்கு மேல செவிக்காத இன்னொருத்தர் இருப்பார். அல்லாஹ் அந்த உணவு உண்பதுல பரக்கத்து செஞ்சிருப்பான். இப்படி நம்முடைய வாழ்க்கையில பல அம்சங்கள்ல பரக்கத் என்பது இருந்தாதான் அல்லாஹ்வுடைய அருளை நாம் நினைத்து பார்ப்போம், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருப்போம். அல்லாஹ் நமக்கு பரக்கத்து செய்யலைன்னா எவ்வளவு இருந்தாலும் அந்த நிம்மதிங்கிறது வரவே வராது. அந்த போதும் என்கிற மனப்பான்மை இருந்தாலும் வெற்றி அடைய முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, செல்வம் அதிகமாக இருப்பது பரக்கத்து கிடையாது, குறைவாக இருந்தாலும் அதில் போதுமான அளவு நிறைவாக இருப்பதற்கு தான் பரக்கத்து. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், நீங்க அதிகமான செல்வம் இருக்கிறாலும் செல்வந்தன் கிடையாது, எதை அல்லாஹ் வழங்கி இருக்கிறானோ அதை போதும் என்று யார் கருதுகிறாரோ அவர்கள் தான் செல்வந்தர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட பரக்கத் என்பது இந்த திருமணத்தின் மூலமாக கிடைக்கும். அதோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு ஜமா பைனகுமா ஃபி கைர் என்று, இறைவா இவர்களை நன்மையானவற்றில் ஒன்றிணைப்பாயா. கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் நன்மையான விஷயங்களில் ஒன்றிணையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வலியுறுத்துறாங்க. இன்றைக்கு நம்முடைய மனைவி இடத்துல நாம் அப்படி இருக்கிறோமா என்பதை சிந்திச்சு பார்க்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா என்று அல்லாஹ் சொல்றான். இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதனுடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களும், அதன் மீது கடுமையும் கொடூரமும் கொண்ட மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் ஏவியதில் எந்த குறையும் வைக்காமல் கடுமையான சித்திரவதைகளை தருவார்கள் என்று. அப்படிப்பட்ட மறுமை நாள் நரகம் என்பது இருக்கிறது. அதை விட்டு உன்னை நீ காப்பாற்றிக்க ஃபர்ஸ்ட். உன்னுடைய குடும்பத்தை நீ காப்பாற்றிக்கோ என்றால் நான் என்னுடைய மனைவி இடத்துல நன்மையான விஷயங்களை ஏவணும். அவர்கள் ஏதாவது தவறு செய்தால் அதிலிருந்து அவர்களை விளக்குவதற்கு பாடுபடும். மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு கணவனிடத்தில் நல்லதை நன்மையானவற்றில் ஒன்றிணைந்து ஒரு ஜமா பைனகுமா ஃபி கைர் என்றால் நல்லவற்றில் அவர்களை ஒன்றிணைப்பாயாக என்றார். ஒரு நன்மையான விஷயம், இறையச்சத்திற்குரிய விஷயம், தொழுகிறாங்க 2 பேரும் நஃபிலான தொழுகைகளை ஜமாத்தாக தொழுவோம், இரவு தொழுகையை ஜமாத்தாக தொழுவோம், தான தர்மம் செய்வதில் ஒருவர் இன்னொருவருக்கு ஆர்வம் ஊட்டுவது, நன்மையான விஷயங்களை போதிப்பதில் ஆர்வம் ஊட்டுவது. இவங்க ஏதாவது ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க, அந்த கோபத்தினுடைய விளைவுகளை எடுத்து சொல்றது, நல்ல அறிவுரைகளை வழங்குவது, நானும் சொர்க்கத்துக்கு போகணும், என்னுடைய மனைவி மக்களும் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி அப்படியான குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மனைவி இடத்துல நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய தன்மை இடத்துல இருக்கிறதான் பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சூரத்துல் ஹஜ்ல, இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவர் மற்றவர்களுக்கு உற்ற தோழர்களாக அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை விட்டு ஒருவரை ஒருவர் தடுத்துக் கொள்வார்கள். முதல்ல கணவன் மனைவி தான் நன்மையை ஏவணும், தீமையை விட்டு தடுக்கணும். நன்மையான விஷயங்களை கணவன் செய்யறாரா, கணவன் ஒரு மோசடி செய்யறாரா, அப்படி செய்யாதீங்கன்னு தடுக்கணும். அதுல வர லாபத்தை பார்க்க கூடாது, அதுல அவர் நகை வாங்கி தருவாரு அதை பார்க்க கூடாது. எங்க இப்படி மோசடி செய்யக்கூடாது, இது ஹராம், உங்க தம்பி சொத்தை நீங்க அபகரிக்க கூடாது, உங்க அண்ணன் சொத்தை நீங்க அபகரிக்க கூடாது, இது அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் என்று நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய தன்மை ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அது அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியை ஏற்படுத்தும், அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை உண்டாக்கும். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அந்த பரக்கத் என்பதை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை என்பது இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது கணவன் மனைவி உறவை பற்றி எல்லாம் சொல்றான். நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக இருக்கிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள் என்று சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்துடைய 187வது வசனத்துல இந்த கணவன் மனைவி உறவை ஒரு ஆடை என்பதை ஒப்பிட்டு அல்லாஹ் சொல்றான். ஒரு ஆடை ஒரு மனிதனுக்கு அவனுடைய மானத்தை மறைக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது என்னுடைய மனைவியினுடைய மானத்தை நான் மறைக்கக்கூடியவனா, அவங்களை பற்றிய சில குறைகள் எனக்கு தெரிந்திருக்கலாம், அவங்களுடைய பலவீனங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவங்க என்னென்ன தவறுகளை செய்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதை 4 பேருக்கு முன்னாடி சொல்லி அவங்களுடைய மானத்தை நான் வாங்கிவிட மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதால மக்களுக்கு அறிவிப்பு செய்யும் பொழுது ஒரு மனிதனுடைய மானம் உங்களுக்கு மத்தியில் புனிதமானதுன்னு சொன்னார். இந்த மஸ்ஜிதுல் ஹராமை விட புனிதமிக்க அந்த காபாவை விட
அந்த நகருடைய 10வது நாளை விட, அந்த இடத்தை விட உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய மானங்கள் புனிதமானது, உங்களுடைய சொத்துக்கள் புனிதமானது, உங்களுடைய உயிர்கள் புனிதமானது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அறிவித்தார்கள். அப்படி என்னுடைய கணவனுடைய மானத்தை நான் பாதுகாப்பேன், என்னுடைய மனைவியினுடைய மானத்தை நான் பாதுகாப்பேன். அந்த உடைங்கிறத ஒரு அரவணைப்பை தரும். என்னுடைய கணவனுக்கு நான் அரவணைப்பாக இருப்பேன், என்னுடைய மனைவிக்கு ஒரு அரவணைப்பு உணர்வை, பாதுகாப்பு உணர்வை, வெயில் மழை குளிர்ல இருந்து பாதுகாக்கக்கூடியதாக என்னுடைய ஆடைகள் இருக்கும். அப்படி என்னுடைய கணவனுக்கு நான் பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்துவேன் ஒரு மனைவி நினைக்கிறேன். ஒரு மனைவிக்கு நான் பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்துவேங்கிற நிலையை கணவன் உண்டாக்கணும். அதுக்குத்தான் அல்லாஹ் ஆடையை உதாரணமாக சொல்லி, ஒரு ஆடை எப்படி ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை வழங்கி குறைகளை மறைத்து மானத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறோம், அது மாதிரி ஒரு கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர் அவங்களுக்கு மத்தியில பரஸ்பரம் இணக்கம் பெறக்கூடியவர்களாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய மனைவியரிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய முகத்தில் நீங்கள் அடித்து விடாதீர்கள், அருவருக்கத்தக்க சொல்லை சொல்லி அவர்களை திட்டாதீர்கள். இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொல்லும் பொழுது பரம்பரையை பழிக்காதீர்கள். பரம்பரையை பழிப்பது அறியாமைக்கான செயல்பாடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. ஒரு கோபத்துல பேசக்கூடிய நேரத்துல உங்க வீட்டுல இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்களா, உங்க அம்மா இப்படித்தான் வளர்த்திருக்கிறாங்களா, உங்க அத்தா இப்படித்தான் வளர்த்திருக்கிறாங்களா, உங்க ஊரே இப்படித்தானா, உங்க குடும்பமே இப்படித்தானா என்று இப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்பது அறியாமைக்கான வார்த்தை. இப்படி சொல்லாதீங்க. அவர்கள் எதை வெறுப்பார்களோ அத்தகைய வார்த்தைகளை சொல்லி திட்டாதீங்க. நாம் ஒருவரை கோபத்தில் கண்டிப்பதாக இருந்தால் கூட அக்கறையின் வெளிப்பாடாக தான் கண்டிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கோபப்பட்டிருக்கிறார்கள். கோபப்பட்டது எல்லாமே அவர்கள் மீது உள்ள அக்கறைதான் கோபப்படுவாங்களே தவிர, இன்றைக்கு சமூகத்துல மருத்துவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு கோபம் அதிகமாயிருச்சுன்னா பச்சாதாப உணர்வுகள் எல்லாம் மற்ற போயிருமா. அவர்கள் எதிரில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கிறத பத்தி யோசிக்கிறதே இல்லை. எந்த வார்த்தையை சொன்னால் அவர்களுடைய உள்ளம் காயப்படுமோ, எந்த வார்த்தையை சொன்னால் அவருடைய மனதை மிகவும் பாதிக்குமோ, அது மாதிரி வார்த்தைகளை சொல்லி திட்டுறது. அந்த மாதிரியான உணர்வுகளில் இருந்து நாம் தவிர்த்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. ஒரு மனைவியை கோபத்துல ஏதாவது வார்த்தையை சொல்றவா அவர்களுடைய குறைகளை நல்ல முறையில் எடுத்து சொல்றோம். தனிமைகளையே தவிர நீங்கள் அவர்களை கண்டிக்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. சபைகள்ல வச்சு 4 பேருக்கு முன்னாடி வச்சு அதை கண்டிச்சா, 4 பேருக்கு முன்னாடி அவருடைய குறைகளை தெளிவுபடுத்தினா அது அவர்களுடைய மானத்தை பாதிக்கும். ஒரு கணவனையுமே பிள்ளைகளுக்கு முன்னாடி வச்சு கூட அவர் செய்த தவறை சொல்லக்கூடாது. ஒரு மனைவியினுடைய தவறை கூட பிள்ளைகளுக்கு முன்னாடி வச்சு கூட சொல்லக்கூடாது. தனிமையில தான் கணவன் மனைவிகளை ஏதாவது பேச வேண்டியது இருக்குதா, பொறுமையா தள்ளி போட்டு நைட்டு படுக்கக்கூடிய நேரத்தில் பொறுமையா நீங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது, அப்படி செஞ்சிருக்க கூடாது, இப்படி செய்யறது அல்லா தடுக்கிறாங்க. நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற உணர்வோடு இருக்கும். அதான் சிறந்த கணவன் மனைவிக்கான வாழ்க்கை. அப்பதான் நம்ம மன அமைதிங்கிறது கிடைக்கும். நம்ம மனைவி நம்ம மேல உள்ள அக்கறையில தான் சொல்றாங்கிற உணர்வு ஏற்படுத்தும். சனிக்கிழமை வரம்பு மீறிய சமுதாயத்தை பற்றி அல்லா குர்ஆன்ல சூரா அதுல 7வது அத்தியாயத்துல எல்லாம் பதிவு செய்யலாம். அதுல மீன் பிடிக்க போனவங்க நல்ல மக்கள் தடுக்கிறாங்க. அந்த நல்ல மக்கள் சொல்றாங்க, யார் இந்த நடுநிலைவாதம் பேசிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்கறாங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம தொழுகையை பார்ப்போம், நம்ம ஒற்றுமையா இருப்போம்னு சொல்றவங்ககிட்ட, அந்த நடுநிலைவாதம் பேசுறவங்ககிட்ட அந்த நல்ல மக்கள் தாவா பணி செய்யக்கூடிய மக்கள் சொல்றாங்க, அவர்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகவும் நாளை மறுமையில் எங்கள் இறைவன் எங்களை விசாரணை செய்வார், அந்த விசாரணையிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த அறிவுரையை சொல்றோம். அவங்க தவறு செய்கிறார்கள், செய்த தவறு நாங்க சுட்டி காட்டுறோம், ஊருக்குள்ள பிரச்சனை வரணுங்கிறதுக்காக சுட்டி காட்டுறோம். அவங்க நல்ல மக்களா மாறணும், இறைவனை அஞ்சம் இறையச்சமுடைய மக்களாக மாற வேண்டும். எங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் நாளைக்கு மறுமையில நரகத்துக்கு போயிடக்கூடாது, அவங்க செயல் நாளை மறுமையில அவங்களை நரகத்துல போய் தள்ளிடக்கூடாது. அதன் காரணமாக நாங்கள் அறிவுரை சொல்றோம். நீ அவங்க அந்த தவறை செய்யும் போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, உன்னுடைய மனைவி இந்த தவறை செய்யும் போது நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, உன்னுடைய கணவன் இந்த தவறை செய்யும் போது நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க என்று நாளை மறுமையில் அல்லாஹ் என்னை விசாரணை செய்வான். அந்த விசாரணையிலிருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்க இப்படி செய்கிறோம்னு சொல்லி அந்த மக்கள் சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு எல்லாம் சொல்லும் போது அந்த சமுதாயம் காளைக்கன்றை கடவுளாக வணங்கிய செய்தி அல்லாஹ் மூசா நபிக்கு எடுத்து சொல்றான். நீண்ட வரலாறு, சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் உன்னுடைய சமுதாயம் காளமாட்ட கடவுளாக வணங்கிட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் தூர்சனாய் மலையில சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவலையும் கோபமும் கொண்டவராக அந்த சமுதாயத்தை போய் சந்தித்தார்கள் அல்லாஹ் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ள முழுக்க கவலை இருக்கு, கோபத்தோடு சேர்ந்த கவலை. இந்த மக்கள் இப்படி நரகத்துக்கு போயிடுவாங்க, இந்த செயல் அவர்களை நரகத்துக்கு தள்ளுமே என்று கோபப்படக்கூடிய காரணங்கள் எல்லாமே மறுமையில உங்களுக்கு விளைவு ஏற்படுத்துறதுனால அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த உணர்வோடு மனைவியை கண்டிக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அந்த உணர்வோடு மனைவியுடைய குறைகளை நம்ம தெளிவுபடுத்தக்கூடிய நேரத்தில் அது நமக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்னொரு அறிவுரையில சொல்லும் பொழுது, உங்களுடைய மனைவி 100% உங்களுக்கு முழுமையாக எந்த ஒரு விஷயத்திலும் இணங்கவே மாட்டார். எந்த ஒரு விஷயத்திலும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி எந்த விஷயத்திலையுமே 100% பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் பெர்ஃபெக்ட் ஒய்ஃப் எதுலையுமே இருக்க மாட்டாங்க.
அப்படி ஒன்றை எதிர்பார்ப்பதே தவறு என்ற அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. அவர்களை எந்த நிலையில் நீங்கள் அடைகிறீர்களோ அதே நிலையில நீங்க இன்பம் அனுபவிச்சுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் 100% அக்யூரேட்டா இருக்கணும்டா. எல்லாம் மனிதர்கள் தான், குறைகளோடு தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. மறதி இருக்கும், கோபம் இருக்கும், சில தவறுகள் இருக்கும். அப்படியே எந்த நிலையில இருக்கிறாங்களோ அந்த நிலையில நம்ம இன்பம் அனுபவிக்கணுமே தவிர, ஆதமுடைய பெண் பிள்ளைகள் வளைந்த எலும்பை போன்றவர்கள், அவர்களை நீங்க ரொம்ப டியூன் பண்ணி நிமித்தணும் நீங்க நினைச்சீங்கன்னா அவர்களை முறித்து விடுவீர்கள். முறித்தல் என்பது விவாகரத்து என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்யறாங்க. நீங்க ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்லி அப்படியே திருகிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அது பெரும் வெறுப்பாக மாறி அவங்களை எந்த நிலையில் நீங்கள் அடைகிறீர்களோ அதே நிலையில் நீங்கள் இன்பம் அனுபவித்துக் கொள்ளுங்கள். சில குணங்களை மாற்றவே முடியாது. அவங்களுடைய இயல்பான குணம் அதுவா தான் இருக்கும். கடைக்கு போயிட்டு வருவார், வந்தோட சட்டையை தூக்கி எறிவார். எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கறத மாட்ட மாட்டார், அழுக்கக்கூடிய மாட்ட மாட்டார். சரி, அப்படி ஒரு குணம் இதுதான் போல அப்படி இல்லை, அதை அப்படியே ஏத்துக்கிறோம்னா பிரச்சனை இல்லை. மனைவியும் சில நேரங்களில் சமையல்ல குறைவு செய்வாங்க. எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த சமையலை சரியா செய்ய முடியாது. அவங்களோட குணம் அவ்வளவுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த நிலையில் இருக்கிறார்களோ அதே நிலையில் அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா அதுல பெரிய டென்ஷன் இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஆணுக்கோ பெண்ணுக்கோ தன்னுடைய வாழ்க்கை துணையை முழுமையாக வெறுப்பதற்கு அனுமதி கிடையாது. மூமினா இருக்கிறாங்க 100% முழுசா வெறுத்துவதற்கு அனுமதி கிடையாது. அவர்களிடத்தில் ஏதேனும் ஒரு குறையை அவர்கள் கண்டால் அவர்கள் விரும்பக்கூடிய வேறு சில அம்சங்கள் இருக்கும், அதை கொண்டு அவர்கள் திருப்தி அடையட்டும்னு சொல்றாங்க. இன்னைக்கு சமூகத்துல கம்பேர் பண்ணி வாழ்றோம். ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பார்த்து இந்த சர்ப்ரைஸ் மோகம் இன்னைக்கு சமூகத்தை சீரழிக்கக்கூடிய பெரும் பிரச்சனையாக இருக்கு. சர்ப்ரைஸ் பண்றேன், சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கிறேன், ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இதை பார்த்து பல மக்களும் பல வழிகேடுகளுக்கு போவதற்கு, பல தவறான தவறான சிந்தனைகளுக்கு உள்ளாவதற்கு. என்னுடைய கணவன் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்ல, என்னுடைய மனைவி எனக்கு பிடிச்ச மாதிரி இல்ல, அந்த ரீல்ஸ்ல இருக்கிற அந்த புருஷ மாதிரி இருக்க மாட்டான், அந்த ரீல்ஸ்ல இருக்கிற அந்த பொம்பளை மாதிரி என் பொண்டாட்டி இருக்க மாட்டான். இப்படி யாரும் நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள் என்னுடைய அண்ணன் பொண்டாட்டி மாதிரி இல்ல, என்னுடைய அண்ணன் அக்கா தங்கச்சி புருஷ மாதிரி இல்ல என்று மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து அவர்களிடத்துல இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் என்னுடைய கணவனிடத்துல இருக்கணும், என்னுடைய மனைவி இடத்துல இருக்கணும்னு எதிர்பார்த்தா அது கிடைக்காது. அப்படியான வாழ்க்கை அல்ல நமக்கு தரணும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவம் இருக்கு. என்னுடைய மனைவி கிட்ட இந்த குறை இருக்குதா, நான் நிறைவடையக்கூடிய வேறு சில அம்சங்கள் இருக்கும், அதை கொண்டு திருப்தி அடையும். அதான் மார்க்கத்தினுடைய அடிப்படையே. செல்வத்திலோ தோற்றத்திலோ உங்களை விட மேல்நிலையில் இருக்கிறவங்களை நீங்க பார்த்தா உங்களை விட கீழ்நிலையில எவ்வளவோ மக்கள் இருப்பார், உங்களை விட பாதிக்கப்பட்டவங்க இருப்பார். ருசியா சமைச்சு கொடுக்கலையா சோறையப்படாத மனைவிமார்கள் இருக்கிறாங்க, சரியா சில கெட்ட பழக்கங்கள் இருக்கா, குடிச்சிடும் மனைவியை போட்டு அடிக்கக்கூடிய கணவன்மார்கள் இருக்கிறார். அதை நினைச்சு அல்ஹம்துலில்லாஹ், இந்த அல்லாஹ் கொடுத்திருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய அருளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மை அப்பொழுதுதான் இருக்கும். அல்லாஹ் தான் சொல்றான், நீங்க உங்களுடைய கணவன் மனைவி இடத்துல சில குறைகள் இருந்தா நீங்கள் வெறுக்கக்கூடிய ஒன்றில் அல்லாஹ் உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் வச்சிருப்பான்னு அல்லாஹ் சொல்றான். 4வது அத்தியாயத்துடைய 19வது வசனத்துல சில குறைகள் இருந்தா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதே நிலையிலேயே அவர்களை ஏற்றுக்கொண்டு நல்ல முறையில் நீங்கள் குடும்பம் நடத்துங்க. நீங்கள் வெறுக்கக்கூடிய ஒன்றில் அல்லாஹ் உங்களுக்கு நிறைய நன்மையை வச்சிருப்பான். உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யறாங்களா, அல்லாஹ் எனக்கு நிறைய நன்மையை தருவான்னு நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் பார்க்க போறோம், அல்லாஹ் எனக்கு இதெல்லாம் நன்மையா தந்துடுவான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனைவிட்ட நான் நல்ல முறையில நடந்துக்கிறேன், என்னுடைய கணவன் இடத்துல நான் நல்ல முறையில நடந்துக்கிறேன் என்கிற அத்தகைய உணர்வோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கண் குளிர்ச்சி, மன நிம்மதி, மன அமைதி என்பது இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி என்னுடைய முதலுடைய பேசுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் சொல்வது போன்று யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா என்று இறை நம்பிக்கை கொண்ட மக்களை உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள் நல்லா சொல்றாங்க. மறுமையை முன்னிறுத்திய வாழ்க்கையை நாம் வாழக்கூடிய நேரத்தில் மறுமை வாழ்க்கை என்பது இருக்குது. அந்த வாழ்க்கையை நான் அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன் என்ற உணர்வோடு அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழக்கூடிய நேரத்தில் வாழ்க்கை முழுக்க நன்மையை நோக்கி ஓடக்கூடிய குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்கு. அப்படிப்பட்ட குடும்பமாக இருந்தால் இந்த துவா என்பது நம்முடைய வாழ்க்கையில ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்த அய்யுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா என்ற இந்த துவாவை ரஹ்மானுடைய அடியார்கள் கேட்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த துவாவை நம்மளும் கேட்கணும். அதற்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ நாம் முயற்சி செய்யணும். எங்கள் இறைவா, என்னுடைய மனைவிக்கு நான் கண் குளிர்ச்சியாக இருக்கணும், எனக்கு என்னுடைய மனைவி கண் குளிர்ச்சியாக இருக்கணும், என்னுடைய பிள்ளைகள் எனக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கணும். அப்படி இருக்க வேண்டும் என்றால் இறையச்சமுடைய மக்களுக்கு முன்னுதாரணமாக நான் இருக்கணும். எங்க குடும்பத்தை பார்த்து அவங்கள மாதிரி நம்மளும் சொல்லணும், அவங்கள மாதிரி நம்மளும் தாவா பணி செய்யணும், அவங்கள மாதிரி நம்மளும் தர்மம் செய்யணும், அவங்கள மாதிரி இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும் என்று நம்முடைய உறவினர்கள் நினைக்கணும், நம்ம அண்டை வீட்டார் நினைக்கணும். சரியா, நல்ல ஒரு தௌஹீதான குடும்பம், நல்ல ஒரு இபாதத்தான குடும்பம், நல்ல ஒரு சாலிகான குடும்பம் என்று நம்மை பார்த்து மற்றவர்கள் நம்மை முன்னுதாரணங்களாக எடுத்து செயல்படக்கூடிய அளவிற்கு சிறந்த குடும்பமாக மாறுவதற்கு நம்மாலான எல்லா முயற்சிகளையும் செய்தார். அப்படி கண் குளிர்ச்சி மிக்க குடும்பமாக
மனவீதி உள்ள குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை வல்லரகமான ஆக்கி அருள் புரிவான் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்யும். வாக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி